கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போவோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். இப்பொழுதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களோடு நீர் பேச வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு என்ன பேச சித்தமாயிருக்கிறீரோ அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தி தாரும். நாங்கள் கேட்டு அதன்படி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். அடியேனையும் உடைய சிலுவையின் பின்னே மறைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை நாம் கடந்த 2 வாரங்களாய் சிந்தித்து வர கர்த்தர் நமக்கு சகாயம் செய்தார். நாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் அறிவுறுத்துகிறத நாம் பார்க்கிறோம். என்றால் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில பயம்தான் தலையாய பிரச்சனையாய் காணப்படுகிறது. கடன் வாங்கினவன் பயப்படுகிறான், கடன்காரனை பார்த்து ஓடி ஒதுங்கிறான். காரணம் பயம். அதே போல ஏதாயிலும் வியாதி வந்துவிட்டால் உடனே பயம், மரண பயம் வந்து விடுகிறது. அருமையானே, இப்படி பலவிதமான பயம். எக்ஸாமை குறித்த பயம், வேலை கிடைக்காவிட்டால் வேலையை கிடைக்கவே கிடைக்காது, நீ எவ்வளவுதான் என்று சொல்கிற பயம், பிரசவ காலத்தில் அதிகமான பயம். அருமையானே, கர்த்தர் உங்களோடு கூட இந்த காலை ஒளியில் சொல்கிற காரியம், பயப்படாதிருங்கள். ஏனென்றால் அடுத்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுது செய்வார்? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அங்கே 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன் என்று சொல்கிறார். நீ கர்த்தரை கூப்பிட்டா போதும், கர்த்தர் என்ன செய்வார்? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் அறிவிக்கிறவர். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்குள் கிரியை செய்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்தான் பெரிய காரியங்களை செய்கிறவர். அருமையானே, அங்கே வசனத்தில் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவர் எப்படிப்பட்டவராம்? வல்லமை உடையவர். அவர் மகிமையான காரியத்தை செய்கிறவராய் காணப்படுகிறவர். இந்த காலையில பயப்படாதே என்று சொல்கிற காரியத்தில் ஒரு சில காரியங்களை நாம் சற்று சிந்திக்கலாம். வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் கொண்டு வாசிக்கலாம். சகரியா 8:13 சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்து பயப்படாதேயுங்கள். இந்த 13வது வசனத்திலேயும் பயப்படாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை என்ன செய்வேன்? ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் காணப்பட்டார்களா? என்ன சாபம்? வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதே யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம்
இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இனி நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனாலே என்ன செய்வீர்கள்? நான் உங்களை இனி நிந்தையாக வைப்பதில்லை, உங்களை என்னவாய் வைக்க போகிறேன்? எல்லா தானியத்தையும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வேண்டிய சகலவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அதனாலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? திருப்தி ஆவீர்கள். இப்படி சொன்ன கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு காரியத்தை நன்றாய் விளங்குங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டா, எங்க அப்பா மேல சத்தியம், என் மேல சத்தியம் என்று சொல்றாங்க. மனுஷன் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு எல்லாரும் சரிடா அப்படின்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சுற்று கவனிங்க. உண்மையிலே அது ஆச்சரியமாய் காணப்படும். நான் சொல்ற வசனம் சும்மா அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தம்முடைய வல்லமையுள்ள புயத்தின் மேலும் என்ன செய்தாரா? அவரே ஆணையிட்டு இருக்கிறார். அப்படியானால் நம்மை சாபமாயிருக்க விடுவாரா? நாம் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் ஒரு காலத்தில் காணப்பட்டோம். இனி சாபமாய் இருக்க மாட்டோம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்றுதானே வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே என்ன நன்மையையும் கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு அருளி செய்ய வல்லவர். இரண்டாவது காரியம் பாருங்க, அதை சகரியா 8:14 வாசிக்கும் போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க என்ன செய்தேன்? பிதாக்கள் கோபம் மூட்டினார்களாம். இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்தார்கள்? கோபம் ஊட்டினார்கள். என்ன கோபம் ஊட்டினாங்க? வாசிப்போமா? 96ஆம் சங்கீதம் வசனத்தை 95ஆம் சங்கீதம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 8வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போலவும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதிருங்கள்? கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து கண்டார்கள். பாருங்கள், 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை என்ன செய்தேன்? அரோசித்தேன். அவர்கள் வழி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று என்னுடைய வழி அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே என்ன செய்தேன்? கர்த்தருக்கு கோபம் வருமா? கர்த்தர் கோபப்படுவாரா? சங்கீதம் 30:5 வாசிப்போமா? அவருடைய கோபம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டது? நீடிய வாழ்வு. ஆயுள் காலம் முழுவதும் அவருடைய தயவு நமக்கு உண்டாயிருக்கும். ஒரே ஒரு நிமிஷ கோபத்தை மனுஷன் தாங்கிக் கொள்ள முடியாது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போ. அப்போ மன்னிக்கணும், எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்தை 5வது வசனத்தை வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறார்.
ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற மூணாவது வசனத்தை வாசிங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று கர்த்தர் கோபத்திலே ஆணையிட்டாராம். அவர் கோபப்பட காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் ஒரு பெரிய பட்டியலை சொல்லி இருக்கிறது. வாசிப்போமா? எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம், வாசிப்போம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது இல்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதிகமான பேர்களிடத்தில் அவர் எப்படி இருக்கல? பிரியமாகவே காணப்படல. காரணம் என்ன? அங்க 5 காரியங்களை சொல்லுகிறார். இந்த 5 காரியமும் யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்களை கர்த்தர் அவர்களுக்காகவே ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார். முதலாவது கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கினார். எப்படி? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். 2வது காரியம், அவர்கள் மேகத்தின் கீழாய் வழிநடத்தப்பட்டு, மேகத்தின் கீழாயும் தண்ணீரில் ஆழமான ஜலத்தின் வழியாய், அதாவது சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து போனது ஞானஸ்நானத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள், வழிநடத்தப்படுகிறார்கள், போஷிக்கப்பட்டார்கள். எல்லாம் கர்த்தர் அவர்களோடே கூட சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை என்ன செய்தார்கள்? குடித்தால். இந்த ஜனம்தான் எப்படிப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டார்கள்? பிரியமற்ற ஜனமாய் மாறினார்கள். மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், ஞானசாரம் பெற்றவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய பராமரிப்பை பெற்றுக் கொண்டவர்கள். ஆனால் இந்த ஜனத்திடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கல? பிரியமாயிருக்கவே இல்லை. காரணம் என்ன? முதலாவது சொல்லுகிறது 5வது வசனத்தில், வசனம் சொல்லுகிறது 5வது வசனத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று. 6வது வசனம் பாருங்க, இச்சித்தது போல இச்சை அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. எல்லாவற்றின் மேலும் இச்சை. அடுத்த காரியம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரரானார்கள். அடுத்தது 8வது வசனத்தில் பாருங்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். 9வது பரீட்சை பார்த்தார்கள். 10வது வசனம், அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டார். இந்த 5 விதமான காரியம் இருந்தபடியினாலே கர்த்தர் அவர்கள் மேல் என்ன செய்தார்? கோபமானார். அவர்களை வழிநடத்தின மோசேயின் மேலும் கர்த்தர் கோபமானாராம். வசனம் இருக்காயா? வசனத்தை வாசிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் வாசியுங்கள். அங்கே 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், என்கிட்ட பேசவே பேசாதே. தேவனுடைய வார்த்தை ஒன்று நன்றாக அறிய வேண்டும். பேதுரு அதை கொர்நேலியு வீட்டிலே சொல்லுவார் விதமாய், தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அது மோசேயானாலும் சரி, அது இஸ்ரவேல் ஜனமானாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமற்ற வேலையை செய்யும் போது கர்த்தர் எவர் மேலும் என்ன செய்கிறவர்? கோபம் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறவர். அவருடைய கோபம் எவ்வளவு நேரம் என்று சொன்னேன்? ஒரே ஒரு நிமிஷம். ஆனால் அந்த கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நன்றாய் கவனிக்க வேண்டும். கடைசி நாட்களில்
அவருடைய கோபத்திற்கு பயந்து ஜனங்கள் சொல்வார்களா, மலைகளே குன்றுகளே எங்களை என்ன செய்யுங்கள், மறைத்துக் கொள்ளுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கு எங்களை விலக்கி மறைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு பயங்கரமாயிருக்கும். அதனால்தான் சங்கீதக்காரனாகி தாவீது 2வது சங்கீதத்திலே சொல்கிறார், குமாரன் கோபம் இல்லாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை என்ன செய்யுங்க, முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் கோபம் என்ன செய்யும், பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தருடைய கோபத்துக்கு முன்பதாய் யார் நிற்க முடியாது ஐயா. மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 1வது வசனத்திலிருந்து, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அங்கு என்ன எப்படி இருப்பார்களாம், யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அது அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று. எவ்வளவு பயங்கரம் அவருடைய கோபம். ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவர் கோபம் கொண்டாலும் அவர் இரக்கம் செய்ய காத்திருக்கிறவர். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் முட்டினது போல. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், சகரியா 8:15 வாசிக்கும் போது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிப்போமா? இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தே. ஒரு நல்ல காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். வசனம் சொல்லுகிறது, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி நான் மறுபடியும் என்ன செய்திருக்கேன், திரும்ப நினைச்ச. முதல்ல நான் நினைச்சேன், ஆனா அவங்க எனக்கு கோபம் முட்டினார்கள், அவர்களுக்கு மேல் நான் கோபப்பட்டேன். ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன் தெரியுமா, அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் திரும்ப நான் என்ன செய்திருக்கிறேன். அருமையானுள்ளே, அந்த நன்மை செய்ய நினைத்திருக்கிற கர்த்தரை பற்றி கொள்வோமா? ஆண்டவரே, உம்முடைய கோபம் எங்களை விட்டு நீங்கட்டும், உம்முடைய நன்மையை எங்களுக்கு என்ன செய்யும், தாரும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிற வழியில வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் என்ன செய்து, ஹல்லேலூயா, அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு நான் என்னுடைய கண்களை அவர்கள் மேல் என்ன செய்வேன், வைப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். இங்க வசனத்தில் சொல்லுகிறார் 24:6, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு என்ன செய்வேன், திரும்பி வர பண்ணுவேன். சிறைப்பட்டு போய்விட்டார்கள், எல்லா தேசத்திலும் சிதறுண்டு போனார்கள். சிதறுண்டு அந்த ஜனத்தை கர்த்தர் திரும்ப அந்த கானானுக்குள்ள கொண்டு வந்து என்ன செய்ய விரும்புகிறார், சேர்ப்பேர் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை இடிய செய்ய மாட்டேன். கர்த்தருடைய ஜனமே, அவருடைய கண்கள் நம்மேல் இருந்தால் நாம் நாட்டப்படுவோம், நாம் பிடுங்கப்பட மாட்டோம். கர்த்தரால் கட்டப்படுவோம், அவர் நம்மை இடிக்கவே மாட்டார். 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 31:12. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, வாசிங்கம்மா, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக என்ன செய்வார்கள், ஓடி வருவார்கள். மனுஷனுக்கு இந்த நன்மை தேவை. ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறதற்கு என்ன தேவை? வசனம் சொல்லுகிறது, கோதுமை,
திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி, இதெல்லாம் தேவை. இந்த நன்மைகளுக்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். அவர்கள் ஆத்துமா எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அது இனி என்ன செய்யாது? தொய்ந்து போவதில்லை. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை என்ன செய்வேன்? வசனத்துல சொல்லுகிறது, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்கள் என்ன செய்வேன்? சந்தோஷப்படுத்துவேன். கர்த்தர் ஒருத்தர் தாங்க நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும். வேற யாரும் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியாது. நம்மை மகிழ்ச்சியாக்க அவர்தான் கூடும். இந்த வசனத்தில் என்ன வாசிக்கும் போது நன்றாய் அறிந்து கொள்கிற ஒரு காரியம், அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமா? புலம்பல் 5:21. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை என்ன செய்யும் ஐயா? புதியவைகளாக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபம் அப்படி இருக்கா? எரேமியா புலம்புகிறான், கர்த்தாவே எங்களை யாரிடத்துல திருப்பிக் கொள்ளும்? உம்மிடத்திலே திருப்பிக் கொள்ளும். வேற யாரிடத்துல அல்ல, இந்த மனுஷரிடத்துல அந்த மனுஷரிடத்துல அல்ல, உம்மிடத்திலே எங்களை திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை என்ன செய்யும்? அந்த நாட்களை நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே கடந்து போன போது பாபிலோனில் இருக்கிற ஜனங்கள் சொன்னார்கள், சீயோன் கீதத்தை சிலவற்றை எங்களுக்கு என்ன செய்யுங்க? பாடுங்கள் என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்நிய தேசத்தில் சீயோனின் கீதங்களை பாடுவது எப்படி? அந்த அலறி செடிகளின் மேல் தங்கள் கிண்ணறங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் அலறினார்கள். இன்றைக்கு எங்களுடைய நாட்கள் புதியவைகள் ஆகும். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் நம்மை புதியவைகளாய் மாற்ற விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், இதோ நான் சகலவற்றையும் என்ன செய்கிறேன்? புதிதாக்குறேன். எல்லா காரியத்தையும் புதிதாக்க போகிறார். அதற்கு அவர் என்ன செய்வாராம்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான. இங்க வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களே, எங்கள் நாட்களை என்ன செய்யும்? முந்தின நாட்களுக்கு ஒப்பாய் புதிதாக்கும் என்று சொல்லி நீங்கள் கதறுகிறீர்களே, நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவு எப்படிப்பட்டது தெரியுமா? தீமைக்கானதல்ல, அவைகள் எப்படிப்பட்டது? நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன். அவர் தீமையான நினைவை நினைப்பாரானால் நாம் அழிந்தே போய் விடுவோம். அவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவு நன்மைக்கும் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆயினத்தார் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். 115ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அவர் இன்னும் ஒரு காரியத்தை செய்வாராம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 10வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 30:10. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போலவே
உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் என்ன செய்வார்? ஹல்லேலூயா. அவர் திரும்பவும் என்ன செய்வாராம்? உன்மேல சந்தோஷமாயிருப்பார். இந்த வசனத்தை மறுபடியும் நான் வசனத்தை வாசிக்கணும். இது ரொம்ப பெரிய வசனம். மறுபடியும் வாசிப்போமா? அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்தால்? செவி கொடுத்து. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு என்ன செய்ய வேணும்? செவி கொடுக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை அப்படியே பிடித்துக் கொள்ளுங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை இல்ல 15:26 மன்னிக்கணும். யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு என்ன செய்ய வரப்பண்ணே. அப்ப செவி கொடுத்தால் கர்த்தர் யாராயிருப்பார்? பரிகாரியாய் காணப்படுவார். இப்ப வசனத்தை வாங்க. 30ஆம் அதிகாரத்திற்கு உபாகம் 30:10 செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாணத்து புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது அப்படியே நிறுத்துங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நீ கை கொள்ளும் போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பருவ வசனத்திற்கு யோசுவா 1:8 வாசி. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ யாராயிருப்பாய்? புத்திமானாயும் காணப்படுவாய். நம்முடைய வழி வாய்க்க வேண்டுமானால் எதிலே பிரியமாயிருக்க வேண்டும்? கர்த்தருடைய வசனத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவானவன். செய்வது எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். கர்த்தர் வாய்க்க செய்கிறவர். இப்ப வசனத்துக்கு வருவோம். உபாகமம் 30:10 அதை பின்பக்கத்தையே மட்டும் வாசிப்போம். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது அப்படியே நிறுத்துங்க பிரதர். வசனத்தை வாசிக்கலாமா? வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் என்ன செய்வீர்கள்? கண்டுபிடிப்பீர்கள். இந்த ஒரு வசனத்துக்குள்ள எத்தனை காரியம் இருக்கு, நன்றாய் கவனியுங்க. முதலாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் பரிகாரியாயிருப்பார் என்று சொன்னேன். இரண்டாவது கர்த்தருடைய வசனத்திற்கு என்ன செய்தால் கை கொள்ளும் போது கர்த்தர் யாராயிருப்பார்? வழிகளை வாய்க்க செய்வார் என்று சொன்னேன். இங்க மூன்றாவது காரியம் கர்த்தரிடத்துல திரும்பும் போது இங்க வசனம் சொல்கிறது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவீர்களானால் என்னை தேடுகையில் என்ன செய்யும்? அவரை கண்டுகொள்ள முடியும். அவருடைய பிரசன்னத்துல நாம் கழிவுற முடியும். அவரை கண்டுபிடிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இப்ப அடுத்த வாக்கியத்தை வாசிப்போம். உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போலவே உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் உண்டாக திரும்பவும் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாய் உனக்கு நன்மை உண்டாக. அருமையானே, நமக்கு நன்மை வேணும்னா நாம் செய்ய வேண்டிய அநேக காரியம் உண்டு. ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி குறிப்பிட்ட நேரம் தான், இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள முடிக்கணும். வாசிப்போம். எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம்.
எபேசியர் 6:1-2. பிள்ளைகளே, பிள்ளைகளே, உங்கள் உங்கள் பெற்றாருக்கு பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் உன் தகப்பனையும் தாயையும் உன் கனப்பண்ணுவாயாக. தாயும் என்ன செய்வாயாக? கனம் பண்ணுவாயாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இதை செய்கிறோமா? பெற்றோரை கனப்படுத்துகிறோமா? அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்கிறோமா? பாஸ்டர், பைபிள்ல இப்படி இருக்கு, நான் கல்யாணம் பண்ணப்ப இப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? தாயும் தகப்பனை உங்களுக்கு தானே ஞாபகம் இருக்கு. பிரசங்கி நாங்க பிரசங்கம் பண்ணுவோம், அப்ப எங்கே கேட்பீங்க? இருந்து மனைவியோட உன் இசைந்திருப்பார். தகப்பனையும் உன் தாயை விட்டு மனைவியோட உன் மனைவியோடு கூட என்ன செய்? இசைந்து அப்படியே போயிரு. உங்க அப்பா அம்மாவை என்ன செஞ்சிடாத. அது அல்ல அர்த்தம். அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செய்யணும்? அதனால தான் பிரச்சனையே வருது. உடனே சொல்றாங்க, அவர் ராத்திரியில தலாணி மந்திரம் ஓதிட்டா, அதுதான் இப்படி இழுத்துட்டு போயிட்டா. இப்ப எப்ப பார்த்தாலும் எங்க எதை பிடிச்சிட்டு இருக்கான்? அவ முந்தானிவே பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கான். காரணம் என்ன? தகப்பனையும் தாய் என்ன செய்யறது இல்ல. கனம் பெற்ற தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். 10 மாதம் சுமக்கிறது லேசான காரியம் அல்ல. எத்தனை வேதனையோடு கூட அவள் பிரசவித்திருக்கிறாள். அவளை கனம் பண்ண வேண்டாமா? அவர்களை கனம் பண்ண வேண்டாமா? தகப்பன் நமக்கு உயிர் கொடுத்தவன், தாய் நம்மை பெற்றெடுத்தவள். அவர்களை பராமரிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அப்பொழுதுதான் உனக்கு என்ன கிடைக்கும்? தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயானால் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். நீ எத்தனையோ இருக்கு, நான் இப்ப அதற்குள்ள போகல. இங்க வசனத்துல மறுபடியும் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 8:15. இந்நாட்களில் எருசலேமுக்கு யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப என்ன செய்தேன்? நினைத்தேன். நீ என்ன செய்யாதிருங்க? பயப்படாதிருங்க. ஒரு 2-3 காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாய் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். அது என்ன திரும்ப நினைச்சு கர்த்தர் செய்யறாரு? வாசிப்போமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அதை அப்பொழுது திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாய் என்ன செய்தான்? ஹல்லேலூயா. கர்த்தர் வணைகிறவர். 24வது வருஷத்துல ஒருவேளை நீங்கள் உடைந்த பாத்திரமாய் காணப்படலாம். நான் ஒரு பாட்டை யோசித்துக் கொண்டே இருந்தேன், ஆனா அதனுடைய அடுத்த வரி வரல. உடைந்த பாத்திரம் நான், உமக்கே தெரியும். இந்த பாட்டு பாடலாமா? பாடுங்க. எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சவங்க பாடுவோம். ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன்.
காரணம் நான், அது உமக்கே அது உமக்கே தெரியும். நீ எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே நான் உடைந்து போனேன். எங்க உடைஞ்சிச்சு? அங்க வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக, அந்த வார்த்தையை வாசிப்போமா? குயவன் வணைந்து கொண்டிருந்த பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. வேற எங்கேயும் உடையலையா, அவருடைய கையில தான் இன்னும் அந்த உடைஞ்ச பாத்திரம் இருக்கு. ஏன் தெரியுமா? மறுபடியும் உன்னை வணையும்படியா இவர் விரும்புகிறார். தூக்கி எறியல இந்த களிமண்ண, அது வேண்டாம் என்று ஒதுக்கி விடல. மனுஷர் ஒதுக்குவார்கள், மனுஷர் வேண்டாம் என்று புறக்கணிப்பார்கள், தள்ளி விடுவார்கள். ஆனால் பரம குயவனாகி கர்த்தருடைய கரத்துல நீ உடைந்த பாத்திரமாயிருந்தாலும் அங்க அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறது, அவர் தமது பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை வேறே பாண்டமாய். இந்த வசனத்தை நான் வாசிக்க என் கண்களில் இருந்து தீர்த்தார்கள் ஓட ஆரம்பித்து. ஆண்டவரே உம்முடைய கையில நான் உடைஞ்ச பாத்திரம் ஐயா, தூக்கி எறியலையே. ராத்திரி 1 மணிக்கு நான் எந்திரிச்சேன். 6 மணி வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல காணப்பட்ட. நான் பெருமைக்காய் சொல்லல, கண்ணீர் சிந்தின அனுபவம் எத்தனை தெரியுமா? இந்த வசனத்தை தியானித்து கொண்டே நான் அழுத. ஆண்டவரே உம்முடைய கையில நான் கெட்டு போயிட்டாப்பா, உழைந்து போனேன். என்னை தள்ளல ஐயா, என்னை புறக்கணிக்கல. நீர் திரும்ப உம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி நீர் என்ன செய்ய விரும்புகிறீர்? புதிய பாத்திரமாய், வேறே பாத்திரமாய் வடைய என்ன விரும்புகிறீர்? அதை அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுவார். வாசிப்போமா? கர்த்தருடைய வேதத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே நம் இவ்விதமாய் வாசிக்கலாம். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சிலர் கனத்துக்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதோ எஜமானுக்கு உபயோகமானதோ எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் அவன் மாறுகிறான். நல்ல கவனிங்க. வேறே பாத்திரமாய் குயவன் வணைந்தானே, அது எதற்கு அவன் வணைகிறான்? இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இரண்டாவது அங்க வசனம் சொல்கிறது எஜமானுக்கு மாத்திர உபயோகம் உள்ள பாத்திரம். மூன்றாவது காரியம் பாருங்க, எந்த நற்கிரியை செய்வதற்கு அது எப்படிப்பட்ட பாத்திரம்? ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நாலாவது எப்படிப்பட்டது? கனத்துக்குரியதையா. குயவன் உன்னை சரியாய் வணைவாரானால் நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் நீ மாற முடியும். ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், கோபாக்கினியின் பாத்திரம் என்று. நாமை கோபாக்கினியின் பாத்திரமாய் அல்ல, கனத்துக்குரிய பாத்திரமாய் திரும்ப உன்னை வணைய விரும்புகிறாரே. ஒருவேளை உடைக்கப்பட்ட பாத்திரமாய் நீ காணப்படலாம். பாவத்தின் நிமித்தமாய், இந்த உலகத்தின் மேல் வைத்த இச்சைகளின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் உடைந்தது போல நீ உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் திரும்பி வா. நேசர் கூப்பிடுகிறார் உன்னத பாட்டிலே, திரும்பி வா சுலபித்தியே, நீ திரும்பி வா. அவர் உன்னை புறக்கணிக்கல, உன்னை ஏற்றுக்கொள்ள திரும்ப நினைத்திருக்கிறார். ஆனால் தந்த காலை வழியில் உங்களோடு சொன்னேன், நான் திரும்ப நன்மை செய்யும்படிக்கு உங்களை நினைத்திருக்கிறேன். நீ இரண்டாவது காரியத்துக்குள்ள கர்த்தருடைய வசனத்துக்குள்ள போவோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20:26. மறுபடி 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான்.
கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு முதலாவது மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். பின்பு 12 சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். எம்மாவூருக்கு போகிற சீஷர்களோடு கூட நடந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒவ்வொருவருக்காகவும் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். எதற்காக? தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக அவர்களுக்கு என்ன செய்து காண்பித்து. இந்த வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். 3வது வசனத்திலிருந்து. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் என்ன செய்தார்? காண்பித்தார். ஐயா, அப்பவே மரத்திற்கு போகவே இல்லை. 40 நாள் எருசலேமில் எங்கும் சுற்றி திரிந்தார். தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு தெளிவான திருஷ்டாந்தங்களினால் என்ன செய்தார்? அவர்களுக்கு காண்பித்தார். இப்படி காண்பித்ததுல விசேஷித்தது சீஷர்களுக்கு. அவர்கள் எல்லாரும் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. சீஷர்கள் ஒருமித்து அந்த வீட்டிலே காணப்பட்டார்கள். வசனத்தை வாசிப்போமா? இந்த வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக. 24வது வசனத்தை வாசிப்போம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட என்ன செய்யல? இருக்கலையா? நான் இதை வேறு வார்த்தையில சொல்லுகிறேன். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு வேறு பிரிந்து போய்விட்டான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவரை உயிரோடு இருக்கிறார் என்று எல்லாரும் சொல்லுகிறீர்களே, நான் அவருடைய கையிலே உண்டாயிருக்கிற காயத்திலே என் விரலை போட்டு அவருடைய விழாவிலே என் கையை போட்டாலுடைய நான் என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். அதனால ஐயா போயிட்டார். எங்க போனார்னு தெரியல. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு விட்டே போய்விட்டார். இயேசு வந்தபோது அவன் அவர்களோடு கூட இருக்கல. அங்க வசனத்துல வாசிக்கிற 25வது வசனத்துல, மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர்களுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய எவ்வளவு அவிசுவாசியாய் காணப்பட்டார். அவிசுவாசியாய மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டார். ஐயா, அவிசுவாசத்தினாலே தூரமாய் போனார். ஆனாலும் கர்த்தர் அவனையும் தேடி வந்தார். இந்த காலை வேளையில கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவன் அவிசுவாசத்துல போய்விட்டான் கர்த்தரை விட்டு. ஆனாலும் கர்த்தர் அவனை தேடி வந்தார். 8 நாளைக்கு பின்பு தோமா அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் அவர்களோடு வந்திருக்கிறார் என்று அறிந்து அவனுக்காகவே கடந்து வந்தார். அவனை சந்திக்கும்படிக்கு மற்ற சீஷர்கள் எல்லாரும் அவரை பார்த்து விட்டார்கள். இப்ப வந்து அவரை பார்த்து விதமாய் சொல்லுகிறார், தோமாவே, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. நீ எப்படி இருக்காதே, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு விட்டால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் மாறி விடுவான். ஏன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய சபைக்குள்ளே வர வேண்டும், தேவனுடைய பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம் காட்ட வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்தில் நாம் பற்றி இன்னும் வளரும்படியாக. நம்முடைய விசுவாசம் வளர்ந்திருக்கிறதா? கர்த்தர் பேர்ல முதலாவது உபதேசத்துல முதலாவது காரியமே
தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏயா விசுவாசிக்கணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 20:30. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களையும் இயேசு நம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை விசுவாசிப்பது எதற்கு? அவர்தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறவர். ஐயா, நித்திய ஜீவனுக்குள்ளே உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கிற அவர் பேர்ல விசுவாசம் நமக்கு காணப்படணும். அதனால்தான் எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் பிரியமாயிருப்பது தேவனுக்கு கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தோமாவை தேடி வந்தார், இந்த வார்த்தையை சொன்னார், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்ன உடனே தோமா செய்த காரியம், ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டார். மறுபடியும் உனக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நீ அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும். மூன்றாவது ஒரு நபரை மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிக்கிறேன். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாயா என்றார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்னார். இயேசு அநேக குருடர்களை சுஸ்தமாக்கினார். எரிகோவின் வாசல் அண்டிலே காணப்பட்ட 2 குருடர், மற்றொரு இடத்திலே 1 குருடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக குருடர்களை கர்த்தர் பார்வையடையபடியாய் செய்தார். பிறவி குருடர்களை நல்ல கவனிக்கணும். பிறவியிலேயே குருடனாய் பிறந்தவர்களுக்கு அவர் கண் பார்வை தருகிறவராய் காணப்பட்டார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டார். இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னால் கண்கள் திறந்தது. ஆனால் இந்த குருடன் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்டார் ஜனங்களாலே. ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இவனை பார்வையடையும்படிக்கு இவனை என்ன செய்யும்? கண்களை தொடுமையா. நீ தொட்டால் அவன் என்ன செய்வான்? சுஸ்தமாவான், கண் பார்வை அடைவான். இயேசு என்ன செய்தாராம்? வசனம் சொல்கிறது, கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை. நல்ல கவனிங்க, யோவான்ல ஒரு குருடன் உண்டு 9ஆம் அதிகாரத்துல, வாசிக்க வேண்டாம். அவன் பிறவி குருடன். சீஷர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று சொன்னார். இயேசு அந்த குருடனுக்கு என்ன செய்தார்? உடனே பார்வை கொடுத்தாரா? இல்லை. தமிழ் உமிழ்நீரை உமிழ்ந்து சேற்றை உண்டாக்கி அவன் கண்களில் என்ன செய்தார்? பூசி அவனை சொன்னார், நீ சீலோவாம் குளத்திலே போய் என்ன செய்? கழுவு. அங்க போய் கழுவுனது உடனே பார்வை கிடைத்தது. ஆண்டவருடைய செயல்கள் வித்தியாசமானவைகள். இங்கே இந்த குருடனுக்கு அவர் செய்கிறார், அவன் உமிழ்ந்து
அவன் கண்களை தொட்டு நீ எதையாயிலும் காண்கிறாயா என்று கேட்டான். அவன் சொன்னா நடக்கிற மனுஷரை மரங்களை போல. அப்படின்னா இவன் குருடன், பிறவி குருடன் அல்லவே அல்ல. இவன் ஏற்கனவே பார்வை உள்ளவனாயிருந்தான். எப்படியோ அவனுக்கு என்ன வந்தது? பார்வை பறிபோனது. ஆயினத்தை சொன்னான் மரங்களை போல பார்க்கிற. அப்ப மரத்தை பார்த்ததுனால தான் அவன் சொல்றான், இல்லாட்டி சொல்லுவானா? குருடர் எல்லாம் கொண்டு போனாங்க யானையை பார்க்கறதுக்கு. யானை அப்படியே தடவுனா ஒருத்த வயிறு, இது செவுறு மாறு இருக்குது. ஏன்னா எப்போதுமே செவுத்த தடவி தடவி நடக்கிறவன். இன்னொருத்த வால் பக்கத்தில் நிறுத்தப்பட்டான். அவன் வாழை பிடிச்சிட்டு அவன் சொன்னான், என்னன்னு இது விசிறிமா, இத முறமா, ஏதோ ஒரு காரியமா இருக்குன்னா. தும்பிக்கையே பிடிச்சிட்டு அவன் சொன்னா அது உலக்க மாதிரி இருக்குன்னா. காதை பிடிச்சிட்டு ஒருத்தன் சொன்னா இது முறை மாதிரி இருக்குன்னு சொன்னான். குருடனுக்கு தெரியாது எப்படி யானை இருக்குன்னு சொல்லி. அது கருப்பா சிவப்பான்னு தெரியாது, இப்படிதான் தெரியும். ஆனா இவன் சரியா சொல்றான், நடக்கிற மனுஷரை மரங்களை காண்கிறது போல என்ன செய்கிறேன் காண்கிற. அப்ப என்ன செய்தார் இயேசு? அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படிக்கு செய்தார். அப்பொழுது அவன் சுஸ்தமானான், யாவரையும் தெளிவாய் கண்டான். முதல்ல தெளிவான பார்வை இல்ல, இரண்டாம் விசை அவரை தொட்ட உடனே அவனுக்கு என்ன வந்தது? பார்வை தெளிவடைந்ததா. இந்த காலை வேளையில தரிசனம் இல்லாத கண்கள் உடையவர்களாய் இருக்கிறோமா? தரிசன பார்வை நமக்கு தேவை. ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட போது அவன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தான்? புறப்பட்டு போகிறவனாய் கண்டான். வசனம் சொல்லுகிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தானா. அவைகளை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அந்த தரிசன பார்வை நமக்கு தேவை. கர்த்தர் சிம்சோனை குறித்த ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவனை கொண்டு பெலிஸ்தரை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் தெளிலாளுடைய மடியிலே படுத்திருந்த போது அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. தரிசனம் போயிற்று, தரிசனமற்றவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய தரிசனம் என்ன? நாம் எதை தரிசிக்கிறோம்? பூலோகத்தின் காரியத்தை அல்ல, பரலோகத்தை தரிசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பார்வை பரலோகத்தின் மேல் எப்போதும் காணப்பட வேண்டும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே என்ன செய்யுங்க? இவனுடைய வாழ்க்கையில மரத்தை காண்கிறது போல காண்டான். ஆனால் மறுபடியும் அவனை தொட்டு அவனுக்கு பார்வையை தெளிவடைய பண்ணினது போல இன்றைக்கு ஒரு விசை கூட கர்த்தர் நம்முடைய கண்களை தொடுவாரனால் நலமாயிருக்கும். நம்முடைய தரிசனம் புதுப்பிக்கப்படும். நாம் கர்த்தருடைய சிந்தையை உடையவர்களாய், கர்த்தருக்குண்டான பார்வை நமக்குரியதாய் காணப்படும். அவருடைய பார்வை எப்படிப்பட்டது? நான் அடைச்சு வச்சுட்டு பேசுறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேல் மனதுருகி, மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவள் இருக்கிறாள் என்று கண்டு மனதுருகினாரே. இன்னைக்கு நமக்கு அந்த பார்வை உண்டா? எத்தனை ஜனங்கள் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. ஏதோ ஊர்ல நான் கடந்த நாட்களில் சேலம் போயிட்டு வந்தேன். வரும்போது அநேகர் வஸ்திரம், மேல வஸ்திரம் இல்லை, ஒரு துண்டை தலையில கட்டிக்கிட்டு நடந்து வராங்க. பெண்கள் காலில் சூடு சாக்ஸ போட்டு நடந்து வராங்க. நடக்க முடியாம குச்சியை கையில பிடிச்சிட்டு நடந்து வராங்க. எங்க இருந்து எங்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஊட்டியிலிருந்து நடந்து வராங்க. இந்த தரிசன பார்வை அவர்களுக்கு இல்லை. அவருடைய வாழ்க்கையில அவர்களை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு உண்டா? அழிந்து போகிற ஜனத்தை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு தேவை.
நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நரகாக்கினிக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இவர்களை குறித்த ஒரு தெளிவான பார்வை நமக்கு வேண்டுமே. ஆண்டவரே, என் கண்களை தெளிவாக்கும். தாவீது சொல்லுவார், உம்முடைய அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருள் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு. இந்த வேதம் ஒரு அதிசயமானது. இன்னைக்கு நம்முடைய பார்வையை கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்கும்படிக்கு, அந்த நன்மை செய்யும்படிக்கு கர்த்தரிடத்துல கேட்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா? நான் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். பயப்படாதிருங்கள். ஐயா, உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யும்படிக்கு மறுபடியும் நினைத்திருக்கிறார். மறுபடியும் கர்த்தர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். உடைந்த பாத்திரமாய் நீங்கள் காணப்படலாம். அதை மறுபடியும் வேறு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். இரண்டாவது காரியம் பார்த்தோம். தோமா பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு கடந்து போனான். அவனை தேடி வந்து தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து சீஷருடைய கூட்டத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் வைத்தார். மூன்றாவது, குருடன். முதலாவது தொட்டு அவனுக்கு பார்வை வந்தது, ஆனால் அது தெளிவாய் அல்ல. இரண்டாம் விசை தொட்டு அவனுக்கு தெளிவான பார்வையை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் தொடுவாரானால் நலமா இருக்கும். நாம் இருக்கிற இந்த பட்டணத்தை குறித்த ஒரு தரிசனம். எத்தனை பேர் நரகாக்கினிக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி விக்கிரங்களை சேவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவருடைய முடிவு அழிவல்லவா? நரகாக்கினிக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்காய் நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவங்க போனா போகட்டும், அவங்க திரும்ப மாட்டாங்க. ஐயா, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறோமா? கர்த்தரால் எல்லாம் கூடுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்ய அவராலே கூடும். இன்னைக்கு நம்முடைய தரிசன பார்வை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். அழிந்து போகிற ஜனத்தை குறித்த ஒரு தரிசன பார்வை நமக்கு தேவை. அத்தனை பட்டணத்திற்கு பவுல் கடந்து சென்ற போது அந்த பட்டணத்திலே அநேக பலிபீடங்கள் இருக்கிறத கண்டார். அதுல ஒரு பலிபீடத்தை பார்த்தபோது அந்த பலிபீடம் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. அங்கே நின்று கிறிஸ்துவை மற்ற ஜனத்திற்கு சொல்லுகிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ள தேவன் என்று அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அவர் அற்புதங்களை செய்கிறவர் ஐயா, அதிசயங்களை நடப்பிக்கிறவர் என்று சொல்லுகிறோமா? நம்முடைய பார்வை மாறட்டும். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே திரும்ப என்னை வணைந்து விடும் ஐயா. திரும்ப நான் பரிசுத்தவானுடைய கூட்டத்தில் ஐக்கியமாயிருக்க எனக்கு உதவி செய்யும். திரும்ப என் கண்களை தெளிவாக்கும். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய திருவசனத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. வசனத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்லையா, அதன்படி செய்கிறவளாய் எங்களை மாற்றும். இன்றைக்கு எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். உடைந்த பாத்திரத்தை போல இருந்த எங்களை உம்முடைய கையிலே மீண்டும் வணைந்து கொள்ளையா. உமக்கு பிரயோஜனமான பாத்திரமா எங்களை வணைந்து விடும். உடைந்து போன பாத்திரத்தை போல அல்லையா, வேறு பாத்திரமா எங்களை வணைந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு விட்டு ஆண்டவரே நாங்கள் விலகி செல்லாதபடிக்கு
பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திலே நாங்கள் காணப்பட்டு நாங்கள் அவிசுவாசத்தை விட்டு விலக எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். நாங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்களுடைய பார்வையை தெளிவாக்க ஆண்டவரே, எங்கள் கண்கள் தெளிவடையட்டும். ஒரு தரிசன பார்வை எங்களுக்குள்ளே கட்டளையிடும். வசனத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நன்மையை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.